ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா 6th to 12th வரைக்கும் நம்ம ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. 100 கொஷின் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தோம்னா 3rd சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து பாடியிருக்காரு. ஸோ அந்த பாடல் பாடியவர் யார்? இவரை பற்றி வேறு என்ன சொல்லலாம் பார்த்தோம்னா, நம்ம தமிழக அரசோட ஃபஸ்ட்டு அரசவை கவிஞர் அப்படின்வாங்களே அந்த மாதிரி அவரை சொல்லுவாங்க. காந்திய கவிஞர்னு கூட சொல்லுவாங்க. யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அடுத்து, அமுதும் தேனும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வேற என்ன நூலில் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா, தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், மங்கையர்க்கரசி, சாவின் முத்தம், இந்த மாதிரி இதெல்லாம் எழுதியிருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு நூல் பார்த்தோம்னா சாவின் முத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் இது சொல்லும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சுரதா. ஆன்சர் சுரதா. அடுத்து, திருக்குறளுக்கு வழங்கப்படாத பேர் இது. ஸோ திருக்குறளுக்கு வழங்கப்படாத பேர்னு சொல்லும்போது வழங்கிய பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. பொய்யாமொழி, தெய்வநூல், முப்பால், உத்தரவேதம், உலக பொதுமறை, இப்படி நிறைய பேர் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம தெரிஞ்சது இது 3 வந்து இருக்குது. ஸோ வேளாண் வேதம் அப்படின்றது என்ன? அதுதான் வந்து திருக்குறளுக்கு வழங்கப்படாத பேர். அப்போ வேளாண் வேதம் அப்படின்றது எந்த நூலுக்கு வழங்கப்பட்ட பேர் அப்படின்னு சொன்னோம்னா நாலடியார். இது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனும் கூட. ஓகேங்களா. ஸோ வேளாண் வேதம்னாவே என்னது? நாலடியார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். காவர் பெண்டும் எனும் பெண் புலவர் பாடிய புறநானூற்று பாடலின் பெயர் என்ன? ஸோ இவர் பார்த்தோம்னா ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்காங்க புறநானூறுல, இந்த பெண்பால் புலவர். யாரு? இந்த காவர் பெண்டு. ஸோ இவங்க பாடின அந்த புறநானூறு பாடலோட பேர் என்ன? புறநானூறு பாடிக்காங்க தெரியும், பேர் என்னன்னு தெரியணும் இல்லையா. புலித்தங்கிய குகை. அவங்களோட கர்ப்பப்பைய புலித்தங்கிய குகைன்னுவாங்க. ஸோ அந்த பாடல் பேர் புலித்தங்கிய குகை. தமிழ் விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இவங்க எழுதின வேற நூல் பார்த்தோம்னா தமிழ் இன்பம், ஆற்றங்கரை நிலை, கடற்கரை நிலை, தமிழர் வீரம், தமிழக ஊரும் பேரும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராபி சேது பிள்ளை. பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார் மற்றும் அவர் இயற்றிய ஆற்றுப்படை நூல்கள் யாது? ஸோ 17 மேற்கணக்கு நூல்களில் பார்த்தோம்னா ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆற்றுப்படை நூலில் பார்த்தோம்னா 2 வந்து ஒன்று வந்து எழுதியிருப்பார். ஆற்றுப்படை நூலில் ஒன்று எழுதியிருப்பாரு. அதே மாதிரி பட்டினப்பாளையம் எழுதியிருப்பாங்க. அது யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் தான் பட்டினப்பாளையம் எழுதியிருப்பாரு. பெருமானாற்று ஆற்றுப்படை நூலில் பெருமானாற்றையும் ஆற்றுப்படையும் எழுதியிருப்பாங்க. மருதன் இளநாகனார் இயற்றிய 8 தொகை நூல் யாது? கலித்தொகை. அடுத்து, புனைக்கதிகளின் தலைமகன் என புகழப்படும் ஜூல்ஸ் வெர்ன் எந்நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ். இவங்க எழுதியிருக்கிற வேற நூல் எதுன்னு என்னென்ன நூலில் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா 80 நாட்களில் உலகை சுற்றி, அதே மாதிரி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். ஸோ ஹாலிவுட் படம் வந்து பார்த்துருப்போம், ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எழுதுனது பார்த்தோம்னா ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்றவர் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து, அண்ணா நூலகத்தின் பழமையான ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டுள்ள இடம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள காலம் பார்த்தோம்னா இதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 8 தளங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 8 தளங்கள் இருக்கும். ஸோ அந்த 8 தளங்களில் பார்த்தோம்னா ஒவ்வொரு தளத்துலையும் என்னென்ன நூல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா
தரைத்தளம் தரைத்தளம் பார்த்தோம்னா சொந்த நூல் படிப்பகம், அதே மாதிரி பிரெய்லி நூல்கள், அதாவது கண் தெரியாம இருப்பாங்க இல்லையா, அவங்க படிக்கிறதுக்கான ஒரு நூலகம் வந்து அமைச்சிருப்பாங்க தரைத்தளத்துல. இதுல அதே மாதிரி முதல் தளத்துல பார்த்தோம்னா குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள், இது எல்லாமே முதல் தளத்துல இருக்கும். இரண்டாம் தளம் பார்த்தோம்னா தமிழ் நூல்களுக்கு மட்டுமே வந்து இருக்கிற ஒரு இடம் தான் இரண்டாம் தளம். மூன்றாம் தளம் பார்த்தோம்னா கணினி அறிவியல் தத்துவம், அரசியல் நூல்கள், இது எல்லாமே பார்த்தோம்னா மூன்றாம் தளம்ல இருக்கும். நான்காம் தளம் பார்த்தோம்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, இதெல்லாம் இருக்கும். ஐந்தாம் தளம் பார்த்தோம்னா கணிதம், அறிவியல், அதே மாதிரி மருத்துவம், இதை பத்தினது ஐந்தாம் தளத்துல இருக்கும். ஆறாம் தளம் பார்த்தோம்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை, இது பத்தி இருக்கும். ஸோ ஏழாம் தளத்துல பார்த்தோம்னா வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை, சுவடிகள் நூலகம், இது இருக்கும். எட்டாம் தளத்துல பார்த்தோம்னா கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு, இது வந்து எட்டாம் தளத்துல இருக்கு. ஸோ நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியுது. நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா சுவடிகள், பழமையான சுவடிகள் இருக்கு இடம் எத்தனாவது தளத்துல இருக்குன்னு கேட்டேன். ஸோ இங்க நான் பார்த்தோம் இல்லையா அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் சொல்லிட்டு, ஸோ அது எங்க இருக்கு? ஏழாம் தளம். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னது? ஏழாம் தளம். ஸோ அண்ணா நூலகத்தின் பழமையான ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டுள்ள இடம் எது பார்த்தோம்னா ஏழாம் தளம். அடுத்து SR அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? அரங்கநாதன் பார்த்தோம்னா அந்த நூலகத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நூலக அறிவியலின் தந்தை. ஸோ இவரோட விருது வந்து யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிறந்த நூலக பயன்பாட்டாளரா, இல்லை சிறந்த நூலகருக்கா, சிறந்த புத்தக ஆசிரியருக்கா, இல்லை சிறந்த நூலக மாணவருக்கா? சிறந்த நூலகருக்கு. ஓகே. சிற்பக்கலைகள் வந்து 4 வகை சிற்பக்கலைகள் இருக்கு. ஸோ அந்த புடை சிற்பம், இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த சிற்பம் அந்த 4 வகையும் ஒன்று சேர ஒரு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எந்த இடம்? இது மாமல்லபுரம், அங்கதான். அடுத்து திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் எந்த எண்ணை கூட்ட வேண்டும்? ஸோ நார்மலாக திருவள்ளுவர் ஆண்டு வந்து திருவள்ளுவர் பார்த்தோம்னா கிமு 31 ஆண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடணும் அப்படின்னோம்னா இப்போ நடப்பாண்டோட எதை கூட்டணுன்றாங்க. ஸோ 31ன்னு சொல்லியாச்சு, ஆன்சர் வந்து 31. இப்போ 2024னா 2024 கூட 31 ஆட் பண்ணணும், 2055 அப்படின்றது தான் பார்த்தோன்னா திருவள்ளுவரோட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கிடுறோம். அடுத்து காவியப்பாவை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்னா சொன்னேன். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா முடியரசன். முடியல என்ன வைப்போம்? பூ, அப்போ பூங்கொடி. பூங்கொடி வந்து பார்த்தோம்னா ஒரு பாவை. பூங்கொடின்றது ஒரு பொண்ணு தானே, பாவை, ஒரு காவிய பாவை. அந்த காவியமான பாவை, அந்த பாவை வந்து பார்த்தோன்னா வீரமானவங்க, ரொம்ப வீரமா இருக்கிறவங்க, வீரக்காவியம் அப்படி வந்து நான் ஷார்ட்கட் சொன்னேன். ஸோ முடியல வந்து பூங்குடி வந்து ஒரு பாவை, காவிய பாவை. அவங்க அந்த பாவை பார்த்தோன்னா வீரமானவங்க, ஸோ வீர காவியம். ஸோ பூங்கொடி, வீரக்காவியம், காவிய பாவை, எழுதுனது முடியரசன். அடுத்து சிங்க மராட்டியம் தம் கவிதை கொண்டு சேர தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிப்பாரு. யாரு? பாரதியார். அடுத்து பண்டமாற்று முறையை சொல்லும் தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து உப்பின் கொல்லை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இடம் பெற்றிருக்கு. ஸோ அது என்ன நூல்? ஆன்சர் நற்றிணை. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? இது வந்து லெசன் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். அதாவது உப்பு நெல்லுலாம் நம்ம வாங்கும்போது எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா நற்றிணைன்னு நல்ல திணைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நல்லதாக பார்த்து வாங்கணும், நல்லா விளைஞ்சிருக்கு, நல்லா பார்த்து வாங்கணும். அடுத்து பண்டமாற்று முறையை சொல்லும் பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஆன்சர் பி, குறுந்தொகை. கூலோடு கூ. இதே மாதிரி பாலோடு வந்து ஐ திங்க் பாலோடுன்னு வரும் வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரினா மிளகு. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் வந்து வந்திருக்கும் ஒரு நூல். அடுத்து தொல்லை வினைத்தது தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே என்று பாடியவர் யார்?
ஆன்சர் பார்த்தோம்னா பாரதியார். அடுத்து, நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புதுமுறுக்கு ஏற்படும் என்ற புகழ்பெற்ற பொன்மொழியை சொன்னவர் யார்? அறிஞர் அண்ணா. ஸோ இவர் சொன்ன மற்ற பொன்மொழிகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு சொன்னது அவர் தான். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு வரும். அடுத்து, கத்தியை தீட்டாதே உண்டன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி ஆகும் அப்படின்னு சொன்னவர். எதையும் தாங்கும் இதய வேண்டும். அடுத்து, சட்டம் ஒரு இருட்டை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. அடுத்து, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டும் மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் இல்லை, அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உழைத்தால் தான் வெற்றி நிச்சயம். அடுத்து, இப்ப நம்ம பார்த்தது நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புதுமுறுக்கு ஏற்படும், இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. அடுத்து, இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். அடுத்து, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இந்த மாதிரி பொன்மொழிகள்லாம் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா. எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும், நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்ற தத்துவ ஞானி என்று கூறிய தத்துவ ஞானி யார்? செனக்கா. தவறான இணை எது? பிடி பெண் சிங்கம், வேலம் ஆண் யானை, நசை விரும்பு. ஸோ இதுல தவறான இணை எது? ஆன்சர் பார்த்தோம்னா ஒன்று மட்டும்தான். ஏன்னா பிடி அப்படின்னா பெண் யானைன்னு வரும். பெண் யானை தான் பிடி, ஆண் யானை வேலம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்றவர் யார்? ஸோ வாழ்க்கையில் அடிப்படை தேவையான உணவு, இருப்பிடம், நீர் இதெல்லாம் தேவை. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான இடம் பார்த்தோம்னா புத்தகச்சாலைக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா. ஓகே, பாரதிதாசனின் குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? ஸோ பாரதிதாசன் எழுதுனதா குடும்ப விளக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது எத்தனை பகுதியாக பகுத்திருக்காங்க? 5 பகுதியாக பகுக்கப்பட்டுள்ளது. காரியாசன் யாருடைய மாணவர்? மாக்காயனார். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியாசன் யார் பார்த்தோம்னா சிறுபஞ்சமூலம் இயற்றியவர் தான் காரியாசன். இவரை காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிரம் குறிப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ காரியாசன்றது யாருன்னு பார்த்தோம்னா சிறுபஞ்சமூலம் இயற்றிய காரியாசன். அவரை பார்த்தோம்னா பாயிரம் காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு செஞ்சிருப்பாங்க. தனது டேஸ் ஆவது வயதிலே அரசவையில் பாட்டெழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார். 11 வயதில். அவரோட 11 வயதுல பார்த்தோம்னா எட்டயபுர ராஜா அவரோட அவையில கல்வி அப்படின்ற தலைப்புல பார்த்தோம்னா உரை நிகழ்த்தி கவிதை இது எழுதி பாடி அவர் பாரதி அப்படின்ற ஒரு பட்டம் பெற்றிருப்பாரு. அது பார்த்தோம்னா 11 வயசுல. அறநெறிச்சாரம் ஆசிரியர் யார்? இவங்க பார்த்தோம்னா அறநெறிச்சாரமோட ஆசிரியர் பார்த்தோம்னா சமண சமயத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா 13ஆம் நூற்றாண்டு அவங்க, அந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அவங்க. முனைப்பாடியார். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குன்றக்குடி அடிகளார். ஜென் எனும் ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன? ஜென் தத்துவம், ஜென் கார்டன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அதில் இந்த ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானிய வேர்டு. அந்த ஜப்பானிய வேர்டுக்கு பார்த்தோம்னா அர்த்தம்
அர்த்தம் பார்த்தோம்னா தியானம். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். மலை பற்றிய பகிர்தல்கள் என்னும் கவிதையை எழுதிய புகழ்பெற்ற பெண் கவிஞர் யார்? மலை பற்றிய பகிர்தல்கள் சே. பிருந்தா. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன எனும் நூலின் ஆசிரியர் யார்? பாவண்ணன். பசும்பொன் முத்துராமலிங்கனார் சிறையில் கழித்த காலங்கள் எவ்வளவு? நாள்கள் அப்படின்னு சொன்னோம்னா 4000 நாள்கள் அப்படின்னு வரும். இதே பங்கு, வாழ்க்கையில எத்தனை பங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் பார்த்தோம்னா 1/5 பங்கு. வசையொலிய வாழ்வாரே வாழ்வர் என்றவர் யார்? இது ஒரு குறள். எழுதுனது திருவள்ளுவர். நாதமணி தொகுத்தது? நாலாயிர திவ்ய பிரபந்தம். கூலையே நீ குளித்தாலும் குளித்த பின் குடியப்பா என்றவர் யார்? காலை மாலை உலாவி நீதம் காற்று வாங்கி வந்தால் காலன் ஓடி போவானே அப்படின்ற ஒரு லைனும் அவர் தான் சொன்னாரு. சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகனார். மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனீன். மருந்து அப்படின்ற ஒரு அதிகாரத்துல இந்த குறள் வந்திருக்கும். குறள் திருக்குறள். மரம் பாட வந்த மறவன் என்று பாரதியை புகழ்ந்தவர் யார்? இவரை சிந்துக்கு தந்தைன்னு சொல்லுவாங்க, செந்தமிழ் தேனின்னு சொல்லுவாங்க. பாரதியார். பாரதிதாசன். அவர் தான் பாரதிதாசன் தான் பார்த்தோம்னா அவரை மரம் பாட வந்த மறவன், அதே மாதிரி அறம் பாட வந்த கவிஞரும் எதுவும் ஒன்று சொல்லுவார் அந்த மாதிரி. ஓகே. தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? ரா. இளங்குமரனார். தமிழச்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வேற என்ன அவங்க எழுதியிருக்காங்க? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், நல்லா எழுதியிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கேன். வாணிதாசன். வாணி என்ன பண்ணாங்க? வாணி ஒரு தமிழச்சி. அவங்க என்ன பண்ணாங்க? தொடுவானம் அளவுக்கு முட்டிட்டு நிற்கிற ஒரு கொடிமுல்லை, முல்லை கொடி இருக்குல்லையா, கொடிமுல்லையில போயிட்டு அதை பூ பறிக்கிறாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கே எழிலோவியம்னு ஒரு நூல் இருக்கு, அவங்க எழுதுனது. அது பார்க்கவே ஒரு ஓவியம் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் சொன்னேன். மாதவி காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் ஒலி. திருத்தொண்டர் புராணம் என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆசிரியர் பேர் சொன்னா சொல்லிடுவீங்க. ஆசிரியர் பேர் சேக்கிலார். திருத்தொண்ட தொகை, அந்த சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையை பேஸ் பண்ணி தான் இதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. பெரிய புராணம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிலாரை பாராட்டுபவர் யார்? வாவுசியோட ஆசிரியர் வரலாம். மீனாட்சி சுந்தரனார். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்கிறது? சொல்லி பார்க்கணும். நாவினோட நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறது. அடிப்பகுதி. இதே அன்னத்தோட அடிப்பகுதி தொட்டா என்ன வரும்? இந்த நா வரும். ராக்கு
நாவோட நுனிப்பகுதி மேல் நனத்தோட மையப்பகுதியை உரசுவதால. தொடுறதுக்கும் உரசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தொடுறதுனா தொடுறது அப்படியே தொடும் போயிட்டு, உரசுறதுனா ராணும் போது லைட்டா போய் டச் ஆயிட்டு உரசிட்டு அப்படியே இதாயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த நா பார்த்தோம்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் அடிப்பகுதியை தொடும். இந்த நா பார்த்தோம்னா மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும். இது அடிப்பகுதி, இது நடுப்பகுதி. ஓகே, அடுத்து மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றுவது எது? அதாவது நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் நம்ம என்னதான் பார்த்தோம். இது ரகரம், ரா. அடுத்து திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள் கொண்டாடுவோம். திருவள்ளுவர் தினத்தை என்ன பண்ணுவோம்? அதுக்கு அடுத்த நாளான தை 2ல கொண்டாடுவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அது திருவள்ளுவர் ஆண்டு, அந்த ஆண்டு அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுனாவே திருவள்ளுவர் ஆண்டு ஸ்டார்ட் ஆயிரும். தினம், திருவள்ளுவர் தினம். இப்ப மே தினம் அந்த மாதிரினா மே 1ஓட முடிச்சிருவோம் இல்லையா? அந்த மாதிரி திருவள்ளுவர் தினம்ன்றது தை 2. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருவிழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உத்தராயன். குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் உத்தராயன் சொல்லுவாங்க. இதே வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகா சங்கராந்தி அப்படின்வாங்க. இதே பஞ்சாப்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோரின்வாங்க. ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் 2022ல நினைக்கிறேன் இது கேட்டிருக்காங்க. ஸோ குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்ல மகா சங்கராந்தி, பஞ்சாப்ல பார்த்தோம்னா லோரி. ஆசாரக்கோவை அதோட நூலோட ஆசிரியர் யார்? இது ஒரு 17 கீழ்கணக்கு நூல். பெருவாயின் முள்ளியார். ஓகே, இதுல எத்தனை வெண்பா இருக்கு? ஆச்சாரக்கோவை மேக்சிமம் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தோம்னா வெண்பாவாலானதான். எக்ஸப்ட் பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி, அது வந்து காஞ்சி திணையாலானது. அது அந்த பேர்ல இருக்கும். ஸோ மற்ற மேக்ஸிமம் பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தோம்னா வெண்பாவாலானது. ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வரும். ஆசாரக்கோவை வந்து எதால் ஆனதுன்னு கேட்கலாம், என்னப்பான்னு கேட்கலாம். வெண்பாவோட ஓசை பார்த்தோம்னா செப்பல் ஓசை. வெண்பா வந்து செப்பல் போட்டு போனான் அப்படின்னு ஞாபகம் சொன்னேன். ஸோ இதுல எத்தனை வெண்பா இருக்குன்னு பார்த்தோம்னா 100 வெண்பாக்கள் இருக்கு. நடுவணரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு என்ன? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாரத ரத்னா விருது வந்து எப்பப்போ வழங்கினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். காமராசருக்கு எப்போ, இவருக்கு எம்ஜிஆருக்கு எப்போ, அதெல்லாம் வந்து கொஷின் ஏரியா. 1990 வந்து எம்ஜிஆருக்கு வரும். இவருக்கு காமராசருக்கு பார்த்தோம்னா 1976. ஓகே, இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் நகரங்கள் யாவை? இரட்டை நகரம் அப்படின்வாங்க. திருநெல்வேலி, அதாவது நெல்லைனா திருநெல்வேலி, அதுதான் நெல்லைன்னு கொடுத்துருக்காங்க. நெல்லை, பாளையங்கோட்டை. ஓகே, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவும் மொழியே ஆகும் அப்படின்னு சொன்னது யாரு? மூவா. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற பாடல் வரிகள் காணப்படும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. எழுதுனது குடப்புலவினார். தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினாக்கள் உள்ளன? துணை வினைகள் உள்ளன. 40 துணை வினைகள் உள்ளன. ஓகே, இது வந்து பொருந்தியுள்ள இணைய தேர்வு எது கரெக்டா பொருந்திருக்கோ அது. ஸோ நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னது யாரு? நல்லாவே தெரியும், திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்னு சொன்னது ஔவையாரா? இல்ல, சொன்னது யாரு? குடப்புலவினார். புறநானூறுல சொல்லியிருப்பாரு. ஸோ இது தப்பு. மாமலை போற்றுதும் இந்த திங்களை போற்றுதும் நம்மளுக்கு தெரியும், இளங்கோவடிகள். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 1 மற்றும் 3.
அது 2 மட்டும் தான் கரெக்ட். சர் ஆர்தர் காட்டன் எந்த அணையை கட்டினார்? கல்லணையை கட்டினார். ஓகே, கல்லணையை கட்டினாரு. அப்புறம் அதுக்கு வேற ஒரு பேர் கூட வச்சாரு இவரு. என்ன பேருன்னு யோசிங்க. அதுக்கான கொஷின் கீழே வருது, பார்த்துக்கலாம். ஒரு பொறுத்துக்கு. அழகின் சிரிப்பு எழுதுனது யாரு? பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். அடுத்து தண்ணீர் தேசம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நாவல் ஒரு கவிதை இது மாதிரி இருக்கும் அது. தண்ணீர் தேசம் வைரமுத்து எழுதுனது. எப்படி ஒரு 5 டைம் ஆச்சு படிச்சிருப்பேன் நான். அவ்வளோ அருமையாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாய்க்கால் மீன்கள் இறையன்பு ஐஏஎஸ் இருக்கால அவரு. மழைக்காலமும் குயிலோசையும் அவர் தான் நினைக்கிறேன். மா கிருஷ்ணன். ஓகே. அடுத்து தண்டமில் ஆசான் என சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? யோசிக்கவே கூடாது. இளங்கோவடிகள். பட்டிமண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தை பற்றி இவ்வரைக்கும் காணப்படும் நூல் இது. பட்டிமன்றம் நடத்துறாங்களே அதை பத்தி சொன்ன நூல். திருவாசகம். எப்படி ஞாபகம்? பட்டிமன்றமே என்ன பண்ணுவாங்க, வாசகமா பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம். ஸோ திருவாசகம். சேக்கிலார் யாருடைய அவையில் முதல் அமைச்சராக இருந்தார்? ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். சோழ அரசனான 2ஆம் குலோதுங்கன் அவரோட அவையில தான் சேக்கிலார் பார்த்தோன்னா முதலமைச்சராக இருந்திருப்பாரு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த இதுக்கு பேர் பார்த்தோன்னா நீங்கள் நல்லவர்ன்றதுதான். இதுதான் பேரு. கலீப் கிப்ரான். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இச்சகத்தினை அழித்திடுவோம். அதான் யோசையோட பாரதியார். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்று தீவியது. பேர்ல இருக்கு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபில் உணவு இட்ட பெண் யார்? இந்த காயசண்டிகை யாருன்னு சொல்லுமா? பசிநோய் சாபம் பெற்றவர். அமுத சுரபில் உணவு இட்டவங்க யாரு? ஆதிரை. தேசாந்திரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்திற்கு சென்றால் நாம் எவ்வகை ஓவியங்களை காணலாம்? தஞ்சை சரஸ்வதி மஹால் பார்த்தோன்னா ரொம்ப பழமையான ஒரு நூலகம் தெரியும். ஸோ பழமையானது அப்படின்னாவே என்ன ஞாபகம் வந்துடணும்? ஓலைச்சுவடி ஞாபகம் வந்துடும். ஆன்சர் ஓலைச்சுவடி ஓவியம். தமிழில் முதலில் கேலி சித்திரத்தை பாரதியார் எவ்விதழில் அறிமுகப்படுத்தினார்? இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை கூட பார்த்தா ரெட் கலர்ல தான் வந்து எழுதுவார். ஸோ அந்த ஒரு புரட்சியை குறிக்கிற ஒரு வகையா. இது இந்தியா. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது என்ற செய்தியில் வேணுவனம் என்பதற்கு பொருள் என்ன? மூங்கில் காடு. திருநெல்வேலியின் புகழ்பெற்ற பொதிகை மலைக்கு முதலிடம் தந்து பொதியலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி என்று பாடியவர் யார்? இளங்கோவடிகள். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் யாது? இரட்டை நகரங்கள்ல ஒண்ணுதான் இந்த தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். இது பாளையங்கோட்டை. திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. அந்த மன்னர்களோட 2வது கேபிட்டல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பாண்டியர் மதுரை, செகண்ட் பார்த்தோம்னா திருநெல்வேலி தலைநகரம். தமிழிசை காவலர் என அழைக்கப்படுவர் யார்? ரசிகமணின்னு சொல்லுவாங்க இவரை.
டிகேசி சிதம்பரனார். முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்ற ஊரை சேர்ந்த எந்த சமய புலவர் ஆவார்? முன்னதான் நம்ம பார்த்தோம். 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்லாம் பார்த்தோம் இல்லையா? சமண சமயம். பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தவர்? எந்த ஊர்? மாமல்லபுரம். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள். இது யாருடைய பொன்மொழி? இது இன்னொரு பொன்மொழி சொன்னா நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவீங்க. தில்லி சலோ அப்படின்னு சொன்னாரு நேதாஜி. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்குமடைக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னாரு இந்த டைலாக். ராமு. மதுரை காஞ்சியின் அடைமொழி? இதுல பார்த்தோம்னா மொத்தம் மதுரை காஞ்சில 872 அடிகள் இருக்கு. எழுதுனது பார்த்தோம்னா மாங்குடி மருதனார். ஓகேங்களா? ஓகே, இதுல எத்தனை அடி மதுரையை பற்றி மட்டும் பாடி இருக்குன்னு சொல்லி பின்னாடி ஒரு கொஸ்டின் அதில் பார்க்கலாம். ஸோ அதில் மொத்தம் 782 அடி. எழுதுனது மாங்குடி மருதனார். ஸோ இதுக்கு அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்குவல மதுரை காஞ்சி. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் நூல்வெளியில் வரும். ஓகே, தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார்? ப்ரீவியஸ் கொஸ்டின். யார் எழுதுனது? யாரு இவர் எழுதின வேற நூல் ராவண காவியம் சொல்லலாம். ஐ திங்க் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு? புலவர் குழந்தை. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அறிஞர் அண்ணா. இது ஒரு நாடகம். முத்தோலாயிரம் சோழ நாட்டை எவ்வாறு காட்டுகிறது? அச்சமில்ல நாடா காட்டிருக்கு, ஏர்களம் சிறப்பு, போர்க்களம் சிறப்பையும் காட்டியிருக்கு, முத்துடைக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டும் காட்டியிருக்கு. ஆன்சர் இவை அனைத்தும். பின்வருவற்றில் யார் தஞ்சையை சேர்ந்தவர் அல்ல? சாரி, இது பார்த்தோம்னா முத்துடைக்கிற நாடுன்னு வராது. இது பார்த்தோம்னா ஒரே நிமிஷம். ஆக்சுவலி பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தோம்னா ஏர்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும். முத்தொள்ளாயிரம் பார்த்தோம்னா சோழ நாட்டை பார்த்தோம்னா ஏர்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாக காட்டுகிறது. அச்சமில்லாத நாடு பார்த்தோம்னா சேர நாடு சொல்லுது. முத்துடை நாடு பார்த்தோம்னா மதுரை இதை சொல்லுது. ஓகேங்களா? சாரி. ஸோ அச்சமில்லாத நாடு பார்த்தோம்னா சேர நாடு, ஏர்கள சிறப்பு போர்க்கள சொல்றது சோழ நாடு, முத்துடை நாடு பார்த்தோம்னா மதுரை. ஸோ பின்வருபவர்களில் யார் தஞ்சை சேர்ந்தவர்? உவேசா. மதுரை காஞ்சியின் 782 அடிகளில் மதுரை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறும் அடிகள் எத்தனை? ஸோ நம்ம ஏற்கனவே மதுரை காஞ்சி நம்ம பார்த்தோம், 782 அடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாங்குடி மருதனார் எழுதுனார்னு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தோம்னா மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறும் எத்தனை அடிகள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 354 அடிகள் பார்த்தோம்னா மதுரை பற்றி மட்டுமே சிறப்பித்து கூறியிருப்பாங்க. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்வுக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சைமூர்த்தியின் கவிதைகள் ஏன்னு அவரோட கவிதையை புகழ்ந்து சொன்னவங்க யாரு? வள்ளி கண்ணன். யசோதர காவியத்தின் ஆசிரியர் யார்? யசோதர காப்பியம் ஒரு ஐஞ்சிறு காப்பியம். ஸோ இதோட தலைவன் யார் பார்த்தோம்னா யசோதரன் தான். ஸோ இதோட ஆசிரியர் யான்னு சொல்லிட்டு அறியப்படவில்லை. நீலகேசியோட ஆப்போசிட் சொல்லுவாங்க. தனிநாயமடிகள் தொடங்கிய இதழ் எது? தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் பண்பாடு.
சு சமுத்திரம் அவர்களின் எந்த சிறுகதை தொகுப்பிற்கு தமிழக அரசின் விருது கிடைத்தது? வேரில் பழுத்த பலா. உலக தாய்மொழி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 21. விஜயா என்னும் இதழை நடத்தியவர் யார்? பாரதியார். நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும் காரணி எது என கவிமணி தேசிக விநாயகர் கூறுகிறார்? தூய்மையான காற்று இருக்கணும், பசித்த பிறகு உண்ணணும், நல்ல குடிநீர் இருக்கணும். இது எல்லாமே தான். ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்து, குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். பின்வருவனற்றில் சங்ககால பெண் புலவர்கள் ஒருவரும் சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்களை இயற்றியவரும் யாவர்? அதாவது ஒருத்தர் வந்து சங்ககால பெண் புலவராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி சங்க தொகை நூல்களில் பார்த்தோன்னா 13 பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. ஸோ அவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஸோ காவற்பிண்டு பார்த்தோன்னா ஒரே ஒன்று, புறநானூறில் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடியிருப்பாங்க. ஔவையார் வந்து நிறையா பாடியிருப்பாங்க. ஸோ இதில் 13 பாடல்கள் வந்து பாடினது யாருன்னு பார்த்தோம்னா வெள்ளி வீதியார். சீசு செல்லப்பாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் யாது? சுதந்திர தாகம். திருவள்ளுவரின் அடைமொழிகளில் தவறானது எது? ஸோ அவர் என்ன சொல்லுவாங்கன்னா சென்னா போத, முதல் பாவர, மாதானுபங்கி, பொய்யில் புலவர், இந்த மாதிரி வந்து நிறைய இதில் சொல்லுவாங்க. ஸோ அவரை சொல்லாத பார்த்தோன்னா தேவ முனிவர். சிலிக்கன் சில்லுத் புரட்சி யாருடைய புகழ்பெற்ற நூலாகும்? இவருடைய இயற்பெயர் கூட பார்த்தோம்னா ரங்கராஜன். சுஜாதா. நீலகேசி எந்த பாவால் இயற்றப்பட்டுள்ளது? விருத்தப்பா. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி எனும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேச கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எது? 1906. மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா நா, 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 லா, ழா, லா, ரா, ரா. 8. தமிழ் வீடு தூதில் மொத்தம் எத்தனை கன்னிகள் உள்ளன? தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் யாருன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்க காலமும் கரெக்டாக வந்து கணிக்க முடியலை. ஸோ இதில் மொத்தம் எத்தனை கன்னிகள் இருக்குது? மதுரை சொக்கநாதருக்கு வந்து தமிழில் வந்து தூது விடுற மாதிரி, காதல் வயப்பட்ட ஒரு பொண்ணு வந்து தமிழில் வந்து தூது விடுற மாதிரி பாடியிருப்பாங்க, தமிழ் வீடு தூது. மொத்தம் 268 கன்னிகள். அரைக்காணி முந்திரி என்பதன் எண்ணளவு யாது? 1/160. கிரேக்கத்தின் இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கிமு 8ஆம் நூற்றாண்டு. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சூட்டியவர் யார்? இந்திய நீர்ப்பாசன தந்தை அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆர்தர் காட்டன். 1873 சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார்? 1873 கீவேர்ட், ஆர்தர் காட்டன்றது ஒரு கீவேர்ட், தௌலீஸ்வர அணை அப்படின்றது ஒரு கீவேர்ட். என்ன ஆறு? கோதாவரி.
ஆங்கிலேய அரசு நிதி அளிக்க மறுத்தபோது தனது சொந்த சொத்துக்களை விற்று முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? பென்னிக்விக். திருத்தொண்டர் தொகையை எழுதியவர் யார்? இதை பேஸ் பண்ணி தான் பெரிய புராணம் எழுதியிருக்காரு சேக்கிழார். சுந்தரர். ஆதிச்சநல்லூரில் எந்த ஆண்டு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் முதுமக்கள் தாழிகள் கிடைக்கப்பட்டன? 1914. தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? 27 இயல்கள்.